இன்னைக்கு அழகா அழகு எபிசோட்ல ராகவன், அவங்க ஒய்ஃபு, அதுக்கப்புறம் தங்கராஜ்லாம் ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப வந்துட்டு ராகவனும் அவங்க ஒய்ஃபும் இந்த பொண்ண ஏன் தான் கல்யாணம் பண்ணி குடுத்தோமோ, பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா வந்துகிட்டு இருக்கு. அது இதுன்னு சொல்லி புலம்புறாங்க. உடனே தங்கராஜ் வந்துட்டு எல்லாமே சரியாயிடும். எல்லாமே செட் ஆகுற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும்னு சொல்லி சமாதானப்படுத்துறாரு. அடுத்த சீன்ல தங்கராஜும், சுரேஷும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப தங்கராஜ் வந்து, "ஏன்டா உனக்கு வெட்கமா இல்லையா? உன் பொண்டாட்டிட்ட அடி வாங்கிட்டு வந்திருக்கியேன்னு" சொல்லி கேட்குறாரு. உடனே சுரேஷ் வந்து, "மாமா நீங்க வேற ஏன் மாமா நானே கோவமா இருக்கேன்" அப்படின்னு சொல்றாங்க. உடனே வந்துட்டு தங்கராஜ் வந்துட்டு, "அவ அடிக்கிற வரைக்கும் நீ என்னடா பண்ணிட்டு இருந்த?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "நான் அவ என்ன அடிப்பான்னு எதிர்பார்க்கவே இல்ல மாமா. நான் அடிச்ச அடுத்த செகண்டே அவ என்ன திருப்பி அடிச்சுட்டா. நானுமே அவள அடிக்கணும்னு நினைக்கல. அவ ரொம்ப ஓவரா உங்களுக்கு வெட்கமா இல்லையா? அப்படி இப்படின்னு பேசினா. அதனால தான் எனக்கே தெரியாம நான் அவள அடிச்சுட்டேன்னு" சொல்றாங்க. உடனே தங்கராஜ் வந்து, "ஏன்டா அவ உன்ன ஏன் அடிச்சான்னு நான் கேட்டா, நீ எதுக்கு அவள அடிச்சேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கியே?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே சுரேஷ் வந்துட்டு, "எனக்கு நிம்மதியே இல்ல மாமா. பேசாம ஏன் எனக்கும் அவளுக்கும் டைவர்ஸ் வாங்கி குடுத்துருங்க" அப்படின்னு சொல்றாங்க. உடனே தங்கராஜ் வந்துட்டு, "இப்ப நீ அவள டைவர்ஸ் பண்ணினா, பொண்டாட்டிகிட்ட அடி வாங்கிட்டு டைவர்ஸ் பண்ணிட்டான்னு சொல்லி உன்ன பத்தி பேசும். அப்போ உனக்கு நிம்மதியா இருந்துருமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு, "ஒரு ஆம்பளையா லட்சணமா நீ மதிய வந்துட்டு வழிக்கு கொண்டு வர செய்யி" அப்படி இப்படின்னு சொல்லி தப்பு தப்பா அட்வைஸ் குடுத்துக்கிட்டு இருக்காரு. உடனே சுரேஷும் எல்லாத்துக்கும் சரி சரின்னு தலையாட்டுறாரு. அடுத்த சீன்ல மலரு, ரேவதி, மதி 3 பேரும் அவங்க வாட்ஸ்அப் குரூப்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ரேவதி வந்துட்டு, "சுரேஷ நீ அடிச்சிட்டன்னு நெனச்சு தான் நாங்க பதறி ஓடி வந்தோம். அங்க வந்த பிறகு தான் சுரேஷ் உன்ன அடிச்சது எங்களுக்கு தெரிஞ்சது. சுரேஷ் உன்ன அடிச்சிருக்கவே கூடாது. அவன் அடிச்சதும் நீ திருப்பி அடிச்சது கரெக்ட்டு தான். இந்த மாரி இடத்துல தான் நாங்கலாம் அமைதியா போயிடுவோம். ஆனா நீ வந்து கரெக்ட்டான ஸ்டெப் எடுத்திருக்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ரேவதி. உடனே மலர் வந்துட்டு, "நாங்களான்னு எதுக்கு என்னையும் சேர்த்துக்கிற? உங்க அண்ணன்லாம் என்ன இதுவரைக்கும் அடிச்சது கூட கிடையாது. குரல் கூட ஒசத்தி பேசினது கிடையாது" அப்படின்னு சொல்றாங்க. உடனே மதி வந்து ரேவதி கிட்ட, "உங்க ஹஸ்பண்ட் உங்கள அடிப்பாரா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே மலர் வந்து மதிக்கிட்ட, "உங்க கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் தான் எல்லார் முன்னாடியும் வச்சு ரேவதிய வந்து தங்கராஜ் மாமா அடிச்சாங்க" அப்படின்னு சொல்றாங்க. உடனே ரேவதி வந்துட்டு மதிக்கிட்ட, "எங்க எல்லாரையும் மாரி நீ அடங்கி போணும்னு அவசியம் கிடையாது. உனக்கு என்ன தோணுதோ அத நீ செய்யி. சுரேஷ நீ புரிஞ்சுக்கணும்னு நான் சொல்றேன். நானே தான் சொல்றேன். உனக்கு அவன் கூட செட் ஆவாதுன்னு நினைச்சினா நீ டைவர்ஸ் பண்ணிடு" அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே மலர் வந்துட்டு, "என்ன ரேவதி நீ வந்து டைவர்ஸே வாங்கி குடுத்துருவ போலருக்கு" அப்படின்னு சொல்றாங்க. "அந்த அளவுக்குலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எல்லாம் சரியாயிடும்" அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த சீன்ல ராகவன் தூக்கம் வராம ஹால்ல உட்காந்துருக்காங்க. அப்ப பாக்யராஜ் வந்து பார்த்துட்டு, "என்னப்பா தூங்கலையான்னு?" சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, பாக்யராஜ் சுரேஷுக்கு ஃபோன் பண்றாங்க. சுரேஷ் வந்து வாசல்ல நிக்கிறதாவும் கதவ திறக்க சொல்றாங்க. உடனே பாக்யராஜ் போய் வாசல்ல பார்த்ததும், சுரேஷ் வந்து தண்ணி போட்டுட்டு வந்து நிக்கிறாங்க. உடனே, "அப்பா வேற ஹால்ல இருக்காருடா. நீ பேசாம போய் ரூம்ல படுத்துருன்னு" சொல்றாங்க. ஆனா சுரேஷ் உள்ள வந்துட்டு, "குட் மார்னிங்ப்பா" அப்படின்னு நைட்ல போய் சொல்றாரு. உடனே அவங்க அப்பா வந்து, "இங்க வாடா சுரேஷ்" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அவன் குடிச்சிட்டு வந்திருக்கிறத பார்த்துட்டு, ஏன்பா சுரேஷ் குடிச்சிட்டு வந்திருக்கியான்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே சுரேஷ் சாரிப்பான்னு சொல்லிட்டு அவர் கால் கீழ உட்காந்து அழுவுறாரு. உடனே ராகவனும் "உன் வாழ்க்கை இப்படி சீரழிஞ்சு போச்சே" அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவுறாரு. அதுக்கப்புறம் பாக்யராஜ் 2 பேரையும் சமாதானப்படுத்தி போய் தூங்க வைக்கிறாங்க. அதோட இன்னையோட எபிசோட் முடிஞ்சிருச்சு.